அந்த பகுதி மக்கள் வந்து அவருக்கு வேட்பாளராக அவர் அறிவிக்கலைன்னு சொன்ன உடனே அவருடைய வீட்டுக்கே போய் அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிடாரு. நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தொகுதிகள்லையும் போயிட்டு உங்களுக்கு உங்கள் தொகுதியில் யார் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பைட்ஸாக கேள்விதான் கேட்டுட்ருக்கோம். ஒரு கருத்து கணிப்பாக நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோம். இப்படி பார்க்கும்போது அந்த பகுதி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வாட்டி திமுக வேட்பாளராக டிஆர்எஸ் அவர்களை அறிவிச்சா கண்டிப்பாக வந்து அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்டுப்பாளையம் தொகுதியில் இந்த ஒரு கேர்ஸ் இருக்கு இல்லையா, இத்தனை ஆண்டுகள் அதிமுகவோட கோட்டை அப்படின்னு, அது கண்டிப்பாக திமுக கோட்டையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அந்த பகுதி மக்களே வந்து நம்ம பைட்லேயே நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு வேட்பாளருக்கு இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்க ஒரு ஊர்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது மேட்டுப்பாளையமாக தான் இருக்கும். டிஆர்எஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது பேர் இல்லை, பிராண்டு, நேம் பிராண்டு. மேட்டுப்பாளையம் ஃபுல்லாக அவரோட பிராண்டுங்கிறது ஒரு நேம் இருக்குது. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 ஒரு முக்கியமான காலகட்டத்தை எட்டியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய வேட்பாளர்களுடைய லிஸ்ட்டை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக வந்துட்டு அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க. திமுக 234 தொகுதிக்கும் வேட்பாளரை வெளியிட்டாங்க. இப்போ தாவேகவும் பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாரு. இதுக்கெல்லாம் முன்னாடி சீமான் அவர்களும் வந்து 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை அறிவிச்சு இப்போ கட்சி ப்ராக்ரஸில் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவில் ஒரு புதிய வியூகத்தை கையாண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அரசியல் விமர்சகர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக என்ன வியூகம் அப்படின்னா, 60க்கும் மேற்பட்ட புதிய வேட்பாளர்களுக்கு, அதாவது புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது திமுகவில் அப்படின்ற ஒரு செய்தியை பார்க்குறோம். இது என்ன ஒரு புதிய வியூகமாக இருக்கும்? ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரிய கட்சி. ஒவ்வொரு தொகுதியிலையுமே ஒரு 2-3 நபர்கள் வந்து கண்டிப்பாக அந்த வேட்பாளர் பட்டியலில் இவங்க 3 பேரில் ஒரு ஆளாக சூஸ் பண்ணுன்ற அளவுக்கு அந்த 3 பேருமே அங்கே இறங்கி வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஒருத்தரை தான் வந்து தேர்ந்தெடுத்து பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய புதிய முகங்களை பார்க்க முடியுது, அந்த வேட்பாளர் லிஸ்ட்லேயே பார்க்க முடியுது. சரி, இப்போ புதுசாக ஆரம்பித்த தாவேகா கட்சியிலேயே வந்து ஒரு வேட்பாளர், நான் இத்தனை வருஷம் விஜய் கூட இருந்திருக்கேன், விஜய் அவர்களுக்காக நான் வேலை செஞ்சுருக்கேன், ஆனால் எனக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி இங்கே போராட்டம் பண்ணும்போது, திமுக ஒரு பாரம்பரிய கட்சி, பவள விழா கண்ட கட்சி, கண்டிப்பாக அதில் பிரச்சனைகள் வராமல் இருக்குமா? ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திமுக கட்சியிலையுமே நிறைய இடங்கள்ல அதிருப்தி தென்படுறத பார்க்குறோம். அதாவது எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு சீட்டு நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற அந்த அதிருப்தியை அவங்க சில இடங்களில் கோபமாகவும் சில இடங்களில் வருத்தமாகவும் தெரிவிக்கிற விஷயங்களை பார்த்தோம். நேற்று கூட ஒரு செய்தி பயங்கர வைரலாக போச்சு. தாம்பரம் ராஜா அவர்கள் தான் வந்துட்டு ரொம்ப காலமாகவே அந்த தொகுதியில் பெரிய செல்வாக்குள்ள ஒருத்தராக இருந்தார். அவருக்கு இந்த வாட்டி சீட்டு கொடுக்காம இன்னொருத்தர் கொடுத்த உடனே அவர் பயங்கர கோபமாகி ஒரு ஆதரவாளர் கூட்டிட்டு நேராக வந்து மிஸ்டர் டிஆர் பாலு வீட்டுக்கே போயிட்டார். அங்கே போயிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு பிரச்சனைகள் பார்த்தோம். டிஆர் பாலு அவர்களும் நிறைய வார்த்தைகளை விட்டு பேசினதை பார்த்தோம். அதை ஒரு வீடியோவாக காட்சியாக வெளியானதையும் பார்த்தோம். அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் தொகுதி 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் ஏகே செல்வராஜ் நிற்கிறாரு, திமுக சார்பில் டிஆர் சண்முக சுந்தரம் நிற்கிறார். இந்த 2 பேருக்கும் மத்தியில் வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2456 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஏகே செல்வராஜ் அவர்கள் வெற்றி பெறாரு. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக வந்துட்டு அதிமுக கோட்டை என்று அழைக்கப்படக்கூடிய மேட்டுப்பாளையம் தொகுதியில் இவ்வளவு அதிகமான வாக்குகள் வாங்கின ஒரே வேட்பாளர் இந்த டிஆர் சண்முக சுந்தரம், அதாவது டிஆர்எஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதி மக்களால் டிஆர்எஸ் என்று அழைக்கப்படக்கூடிய சண்முக சுந்தரம் அவர்கள் தான் அந்த வாக்குகளை வாங்கியிருக்கதா ரொம்ப பெருமிதமாகவே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் வந்து நம்ம அந்த 2456 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போயிருந்தாலுமே அந்த பகுதி மக்களுக்கு திமுக சார்பில் கொடுக்கக்கூடிய அத்தனை, அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் எது அறிவிச்சாலுமே இவர் முன்னாடி நின்று கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள்லாம் தன்னால் இயன்ற வரைக்கும் தன்னோட சொந்த நிதியிலேயே சரி பண்ண கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ எங்கே பார்த்தாலுமே அவருடைய பேர் எங்கெல்லாம் இடங்கள்லையுமே டிஆர்எஸ்ங்கிறது ஏகே செல்வராஜ் எம்எல்ஏவாக இருக்கிறத தாண்டி இவருடைய பேரும் வந்து அங்கே பயங்கரமாக ரிஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிருக்கு கடந்த 5 ஆண்டுகளில். இப்படி பார்க்கும்போது அந்த பகுதி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வாட்டி திமுக வேட்பாளராக டிஆர்எஸ் அவர்களை அறிவிச்சா கண்டிப்பாக வந்து அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எப்படி வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தொகுதிகள்லையும் போயிட்டு உங்களுக்கு உங்கள் தொகுதியில் யார் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பைட்ஸாக கேள்விதான் கேட்டுட்ருக்கோம். ஒரு கருத்து கணிப்பாக நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் போயிட்டு இருக்கும்போது, இப்போ மேட்டுப்பாளையம் தொகுதி போகும்போது அதிகமாக எங்கள் காதில் விழுந்த பேர் வந்து டிஆர்எஸ் அப்படிங்கிற பேர். சரி, இப்போ என்ன, ஏன் அவருக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா,
கடைசி வரைக்கும் அவருக்கு தான் சீட்டு, கண்டிப்பாக வந்து அவரை வந்து சீட்டு கொடுத்து திமுக வேட்பாளர் நின்னாரு அப்படின்னா மேட்டுப்பாளையம் தொகுதியில் இந்த ஒரு கேர்ஸ் இருக்கு இல்லையா, இத்தனை ஆண்டுகள் அதிமுகவோட கோட்டை அப்படின்னு, அது கண்டிப்பாக திமுக கோட்டையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அந்த பகுதி மக்களே வந்து நம்ம பைட்லேயே நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்குமே என்னென்னா அவர் தான் வந்து வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு நாங்கள் கடந்து போய் வந்துட்டோம். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அதுலேயும் ஒரு வீடியோ வருது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உடஞ்சி போய் அழுகிறார், கண் கலங்கி இந்த டிஆர்எஸ் அவர்கள் திமுக வேட்பாளராக தன்னை நிறுத்தலை, நம்மளுக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுக்கல அப்படின்ற இடத்துக்கு போய் ரொம்ப உடஞ்சி கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டார். அந்த பகுதி மக்கள் வந்து அவருக்கு வேட்பாளராக அவர் அறிவிக்கலைன்னு சொன்ன உடனே அவருடைய வீட்டுக்கே போய் அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிடார். பிகாஸ் என்ன அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகளாக அவர் தோத்தே போயிருந்தாலுமே அந்த பகுதி மக்கள்கிட்ட ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக ஆக போகிற ஒரு ஆளோ இல்லை நான் வந்து எம்எல்ஏ கிட்ட நின்ன ஒருத்தன், என்கிட்ட அவ்வளோ சொத்து இருக்குது, நான் காரில் வருவேன் போவேன் பந்தா காட்டுவேன் அப்படின்ற மாதிரியான எந்த விஷயங்களும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக அந்த மக்களாக வந்து கலந்து அவர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு, பழக ஆரம்பிச்சிருக்கிறாரு. தன்னோட முயற்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வர முடியுமோ அத்தனையும் கொண்டு வந்து அந்த மக்கள்கிட்ட போய் சேர்க்கிற விஷயங்கள், இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கவும் அந்த பகுதி மக்களும் ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டாங்க. கண்டிப்பாக இவர் தான் வேட்பாளர் நிப்பாட்ட போகிறாங்க அப்படின்னும் போது நேற்று வந்து அறிவிப்பு மிகப்பெரிய அதிர்ச்சியான அறிவிப்பாக அவருக்கு மாறி இருக்கு. அந்த கட்சியை சேர்ந்த கவிதா கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு வந்துட்டு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அது பிடிக்கல இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா, இவ்வளவு செல்வாக்கும் மக்கள் செல்வாக்கும் கண்டிப்பாக இவர் நின்னா ஜெயிச்சிருவாருங்க, அதாவது ஏகே செல்வராஜ் ஒரு பக்கம் நிற்கிறாருன்னா இவர் ஒரு பக்கம் நின்னாருன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாருன்னு சொல்கிற இடத்துல அதிமுக ஒரு பக்கம் ஓகே சின்னதுரையை நிப்பாட்டினதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் வந்து இவரை நிப்பாட்டினா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்கன்ற அந்த எண்ணம் வந்து மக்கள் மத்தியிலே இருந்துச்சு. ஆனால் திமுக என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி டக்குன்னு கவிதா கல்யாண சுந்தரத்துக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பகுதி மக்கள் நேராக வீட்டுக்கே போயிட்டு ஒரு ஆளு சொல்கிறதமா அவர்கிட்ட பேசும்போது அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அடக்க முடியாமல் கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஏற்கனவே யோசிச்சு பாருங்க, 2021 சட்டமன்ற தேர்தல் இவர் ஆல்ரெடி தமிழ் மாநில காங்கிரஸ்ன்ற கட்சியில் இருந்து திமுகவில் இணைஞ்சதுக்கு அப்புறமா இவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கப்படுது. பிகாஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே வேலை பார்த்துருக்காருன்னு தெரிஞ்சு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு சீட்டு அவர் கொடுக்கப்படுது. அந்த சீட்டை அவர் வந்து வேஸ்ட் பண்ணாமல் மேட்டுப்பாளையம் தொகுதி இத்தனை ஆண்டுகளாக அதிமுகவோட கோட்டையாக இருந்தாலுமே அந்த இடத்துல இவ்வளவு வாக்குகள் வாங்கி சொற்ப, அதாவது 2456 வாக்குகள்ங்கிறது ரொம்ப 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 சொற்ப வாக்குகள்லாம் வந்து அவர் வந்து தோத்து போயிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 மணி வரைக்கும் முன்னிலை இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவருக்கு அந்த ஒரு இறங்கு முகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட எம்எல்ஏ ஆக வேண்டிய ஒருத்தர் அப்படின்னும் போது அவர் அதையெல்லாம் தட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை வந்து தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு வேட்பாளருக்கு இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்க ஒரு ஊருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது மேட்டுப்பாளையமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு போய் பேசக்கூடிய ஒரு மக்கள் எல்லாருமே இவர் பேரை சொல்லும் போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் மேட்டுப்பாளையம் போய் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட பைட் எடுத்திருப்போம், எல்லா தரப்புலையும் எடுத்தோம். சின்னவங்க பெரியவங்க, வேலை பார்க்குற கூலி தொழில் பண்ணுறவங்க, கட்டிட வேலை பார்க்குறவங்க, விவசாயிங்க, நிறைய பேர்கிட்ட நாங்கள் பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தை, நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி டிஆர்எஸ்னு ஒருத்தர் தெரியும், அவர் தான் இருக்காருன்னு நாங்கள் கேட்குறோம். அதாவது டிஆர்எஸ்னு ஒருத்தர் நிற்க போகிறா சொல்கிறாங்களே, ஆமாம் நல்லா தெரியும், நாங்கள் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், நல்லா பழகக்கூடிய ஒருத்தர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்காம விட்டது திமுக செய்த பெரிய தவறு அப்படின்ற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்கள் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியும் முக்கியம், ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்குள்ள ஒருத்தரை இறக்குறது அது உண்மையிலே கட்சியோட வெற்றிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் முன் வச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வெற்றி பெறக்கூடிய தொகுதியில் ஒரு வேட்பாளரை மாற்றி நிப்பாட்டும் போது எவ்வளோ குழப்பம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் வந்து எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கும் அதான் தோணுச்சு. ஸோ மக்கள் நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒருத்தர் வராரு, வேணும்னு ஆசைப்படுறாரு, அவர் வந்து தோத்து போனாலும் இந்த அளவுக்கு மக்கள் மனசுல ஒரு இடம் பிடிச்ச ஒருத்தரை திமுக அந்த இடத்துல நிலைநிறுத்தி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வெற்றியை வாங்கி ஒரு கையில பரிசா கொடுத்துருக்க போறாரு. அதை விட்டுட்டு நம்ம வந்து வேட்பாளரை மாத்தி நிப்பாட்டம் ஒரு புதிய வியூகத்தை கையாள போறோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகுமோ அப்படின்ற ஒரு அச்சம் மட்டும் இருக்கு. இதை தாண்டி என்னன்னா இப்போ டிஆர்எஸ் அவர்கள் மேபி என்ன ஆப்ஷன் இருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒன்று அவர் சுயேட்சையாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ போய் வேறொரு கட்சி கூட சேர்ந்தோ கூட்டணியாவோ நிற்கிறதுக்கோ வந்து எப்படியும் அவர் தனிச்சு நின்னா
கிட்டத்தட்ட ஒரு 50,000 வாக்குகள் அவரால் கணிசமாக எடுக்க முடியும் அப்படின்ற அந்த ரேஞ்சில் தான் அவருடைய செல்வாக்கு அங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது மேபி சுயேட்சையாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் வேறு கட்சிகள் கூட இணைஞ்சு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை சுயேட்சையாக நின்று அவர் கண்டிப்பாக அந்த இடத்துல வெற்றி பெற்றார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக திமுகவில் இருந்து இருகரம் கூப்பி அவர் வரவேற்பாங்கன்றது மட்டும் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா திமுக இந்த வாட்டி எடுத்துக்க அந்த முடிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப 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 வித்தியாசமாக இருக்குது. நிறைய இடங்களில் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் கரண்ட் எம்எல்ஏவை தூக்கி மாற்றிருக்காங்க. இப்போ கரூர் எடுத்துக்கிட்டோன்னா கூட செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கேருந்து ஏன் கோவைக்கு போகிறாரு அப்படின்றதுக்கெல்லாம் பல காரணங்களை வச்சு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தொகுதிகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் வேலை பார்த்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த பல பேரை தவிர்த்துட்டு புது ஆட்களை, அதாவது புதிய முகங்களை, வெகு சில தேர்தலை சந்திச்சவங்களை அவங்கள முன்னிறுத்து திமுக அந்த வாட்டி களம் காண்றாங்க. இது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்போ டிஆர்எஸ் மாதிரி, இப்போ ராஜா மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் கட்சிக்காகன்னு சொல்லி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு, அரசியல் பணிக்காகவும் பொது வாழ்க்கையாகவும் தன்னை அர்ப்பணிச்சு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் திமுக இந்த இடத்துல வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய பேசு பொருளாக ஆகும். ஏன்னா எத்தனையோ ஊழல் குற்றச்சாட்டுகள், எத்தனையோ பிரச்சனைகள், நிறைய வழக்குகள் இருக்கக்கூடிய, குற்ற வழக்குகள் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. திமுக மட்டும் இல்லை, மற்ற கட்சிகள்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த பதிவேட்டில் குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுதுன்னும் போது நல்ல ஒரு பொது பணியாக நான் வர்றேன்னு சொல்ல சில பேருக்கு கொடுக்கப்படலை. மக்கள் செல்வாக்கு நிறையா இருக்குது, மக்களுக்கு கண்டிப்பாக செய்வேன், நான் வந்தால் கண்டிப்பாக மக்கள் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன்னு ஒருத்தர் நிற்கும் போது அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் போது இது ஜனநாயக ரீதியாக கட்சியெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. இது திமுக பேசுகிறோம், அதிமுக பேசுகிறோம், இது தாவேக்காக பேசுகிறோம், நாம் தமிழர் பேசுகிறோம்லாம் கிடையாது. எந்த கட்சி வேட்பாளராக இருந்தாலும் சரி, பொதுவாழ்வுன்னு ஒருத்தர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு ஒரு இடத்துல வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கேட்க வேண்டியது ஜனநாயக உரிமை, ஜனநாயக கடமை. ஸோ அதை தான் நம்ம முன் வச்சுருக்கோம். ஸோ திமுக என்ன மாதிரி இந்த முடிவை மாற்ற போகிறாங்களா, இல்லை இதே முடிவோடு தான் களம் காண போகிறாங்களா, இல்லை தேர்தலுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி பல வெற்றிகள் குவியும் போது அவங்க இந்த விஷயங்கள்லாம் திரும்ப எடுத்துப்பாங்களா, இப்போ டிஆர்எஸ் போன்றவங்களாம் திரும்ப கட்சிக்குள்ளே இழுத்துப்பாங்களா, கட்சிக்குள்ளே சென்ஸ் திரும்ப அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு வரவேற்பை கொடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.